அரிசியா என்ன ஆட்ட போகிறோமா? இட்லிக்கு மாவு ஆட்ட போகிறோம், பார்க்கலாமா? வாங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றி என்ன பண்ணலான்னா அரிசியாக போடணும், சரிங்களா? ஆனால் நான் சும்மா ஈஸி தான். நான் 2 கிலோ அரிசியா? 2 கிலோ அரிசி ஹாய் காய்ஸ், இதுதான் இங்கே கோல்டு குஞ்சு ரெண்டும். இவங்க பேர் ஸ்வீட்டி லவ்லி. இன்றைக்கி தான் புதுசாக இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். உனக்கு அறிவு இருக்காமா? இது 1 கிலோ அரிசி. இந்த 1 கிலோ அரிசி வந்து சின்ன உரத்தை எடுத்துப்பாங்க, சாப்பாடு உரத்தை. நான் வந்து ரேஷன் அரிசி இட்லி அரிசியும் போடுறது மிக்ஸ் பண்ணி. கொஞ்சம் சவுண்டாக பேசலாம்லம்மா. இது உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி ஊறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இதுவே உளுந்தாங்கன்னா 1 மணி நேரம் தான் போதும். நீங்கள் ஆட்டுக்கு 1 மணி நேரம் இதுக்கு முன்னாடி போட்டால் போதும். அரிசி வந்து ரவா பதத்தில் இருக்கிறப்ப தான் வலிச்சு எடுக்கணும். இன்னும் அந்த பதம் வரல, அதனால் கொஞ்சம் நேரம் வரும். 2 அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவா பதம் வந்தோடனே வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். இப்போ மாவு ஆட்டியாச்சு. மாவு வந்து ரவா பதம் இப்போ வந்து உளுந்து தானே, உளுந்து 1 கிலோ ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊறலாம். உங்களுக்கு இப்படி இருந்தால் வச்சுக்கலாம், பரவாயில்ல. வெந்தயத்தையும் அதிலே போட்டேன். 2 காலம் போட்டாச்சு. அந்த மாதிரி இருந்ததில்ல, பாதி உளுந்து போட்டுட்டேன். இந்த உளுந்து வந்து இவ்வளோ தூரம் வந்துடும். நல்லா உளுந்து நல்லா காணும். நல்லா காணும். வெண்ணெய் பதம் வந்துச்சு பாருங்க. இப்போ மாவு வலிச்சு. இப்போ உளுந்து நல்லா வெண்ணெயாட்டம் வரணும். இந்த பதம் வந்து நம்ம வலிச்சிட வேண்டியது. பாருங்கள் எப்படி பெருக்கிறது. இது அரிசி மாவு, இது உளுந்து மாவு. இது நல்லா உளுந்து நல்லா பொங்க ஆட்டணும். வெண்ணெய் பதத்தில் இருக்கணும். இந்த 2 மாவையும் கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் அட்லீஸ்ட் புளிக்கணும் மாவு. அதனால் வெளியில் தான் இருக்கணும். அப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிட்ஜிலேயே புளிச்சிடும் உங்களுக்கு மாவு. காலையில் வந்து உங்களுக்கு இட்லி மாவு ரெடி ஆகிடும். ஓகே மக்களே, ஜான்சி யாழினி விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இப்போ உளுந்து மாவு வலிச்சு வச்சுருக்கேன். இது அரிசி மாவு. இப்போ இது 2த்தையுமே கலக்கணும். கலந்து உப்பு போட்டு கல் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். 2யும் நல்லா மிங்கிளாக நல்லா அடித்து மாவு ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு வெளியில் ஒரு 3 மணி நேரம், வெளியில் ஒரு 3 மணி நேரம்